இரவு மணி 2. உலகம் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் தூங்காம தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் ஒரு சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க மனசுல ஒரே ஒரு ஆசை. இன்னைக்கு எப்படியாவது ஜெயிச்சிடணும். போன பணத்தை எப்படியாவது மீட்டிடணும். இத பார்க்கறதுக்கு பிசினஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி நடக்கிறது ஒரு மிகப்பெரிய உளவியல் போர், சைக்கலாஜிக்கல் வார். வெளியே இதுக்கு பேரு ட்ரேடிங். ஆனா உள்ள 90% பேருக்கு இது ஒரு போதை, ஒரு கேம்பிளிங். வங்கிகள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அதே இடத்துல ஏன் ஒரு சாதாரண மனுஷன் தற்கொலை வரைக்கும் போறான்? வங்கிகள் அமைதியாக இருந்து ஜெயிக்கிறாங்க, நீங்க சத்தமில்லாம தோக்குறீங்க. ஏன்? அவங்க கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன? யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது? இன்னைக்கு உங்க கண்ண மறைச்சிருக்கிற அந்த திரைய நான் கிழிக்கப் போறேன். இது வெறும் வீடியோ இல்ல, இது உங்க பணத்தையும் மன நிம்மதியையும் காப்பாத்துற ஒரு ஆவணம். இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் திறந்தா போதும், நான் காலையில 10 நிமிஷம் வேலை செஞ்சேன், 50,000 சம்பாதிச்சேன், என் லக்ஸரி லைஃப் பாருங்க அப்படின்னு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள். இத பார்க்குற ஒரு காலேஜ் பையனுக்கோ இல்ல குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒருத்தருக்கோ என்ன தோணும்? நாமளும் ஏன் இத பண்ணக்கூடாது? நாம ஏன் கஷ்டப்பட்டு 9 மணி நேரம் வேலை பார்க்கணும்? ஆரம்பம் எப்பவுமே இனிப்பாதான் இருக்கும். இதான் பிகினர்ஸ் லக். நீங்க ஒரு குருட்டாம்போக்குல வாங்குவீங்க, மார்க்கெட் மேல போகும், லாபம் வரும். அந்த நிமிஷம் உங்க மூளையில டோபமீன் சுரக்கும். நீங்க உங்களையே ஒரு வாரன் பஃபெட் ரேஞ்சுக்கு நினைப்பீங்க. ஆனா ஆபத்து அங்க இல்ல, அந்த வெற்றியில்தான் இருக்கு. எப்போ அந்த லாபம் நஷ்டமா மாறுதோ அப்போ உங்கக்குள்ள இருக்கிற பிசினஸ்மேன் செத்துடுவான். உங்கக்குள்ள இருக்கிற கேம்பிளர் சூதாடி முழிச்சுப்பான். இழந்தத மீட்கணுங்கிற வெறி வரும். கடன் வாங்குவீங்க, நகைய வைப்பீங்க, கடைசியில மிஞ்சிறது வெறுமை மட்டும்தான். ட்ரேடிங்க்கும் கேம்பிளிங்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா பலர் தொழில்நுட்ப பதில் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன். சூதாட்டம், கேம்பிளிங் உணர்ச்சிகளை நம்பி நடப்பது. எனக்கு தோணுது அதனால நடக்கலாம் அப்படின்னு நம்புறது. அங்க ரிசல்ட் உங்க கையில இல்ல, அதிர்ஷ்டத்துல இருக்கு. ஆனா பிசினஸ், வலது பக்கம் இருக்கிற மளிகை கடைக்காரரை பாருங்க. அவர் கடையில இருக்கிற எல்லா தக்காளியும் வித்து தீரணும்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க மாட்டார். சில தக்காளி அழுகி போகும், அத அவர் குப்பையில போடுவார். அந்த நஷ்டம் அந்த தொழிலோட ஒரு பகுதி, அத அவர் ஏத்துப்பார். உண்மையான ட்ரேடரும் அந்த கடைக்காரர் மாதிரிதான். நஷ்டம் வந்தா பரவாயில்ல, இது பிசினஸ்ல சகஜம்னு ஏத்துப்பார். ஆனா ஒரு கேம்பிளரோ, ஐயோ என் பணம் போச்சே, மார்க்கெட் என்ன ஏமாட்டிருச்சேன்னு கதறுவார். உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, நீங்க கடைக்காரரா இல்ல சூதாடியா? அறிவியல் பூர்வமா பார்த்தா நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்க மூளையில என்ன நடக்குது தெரியுமா? ஒரு கெசினோல ஸ்லாட் மெஷினை இழுக்கும்போது என்ன கெமிக்கல் சுரக்குதோ அதே கெமிக்கல் தான் நீங்க பை பட்டனை அமுக்கும் போதும் சுரக்குது. லாபம் வரும்போது ஒரு போதை, நஷ்டம் வரும்போது ஒரு வலி. இந்த ஏற்ற இறக்கத்துக்கு நீங்க அடிமையாயிடுறீங்க. இதத்தான் அடிக்ஷன்னு சொல்றோம். சார்ட் உங்களை ஏமாத்தல, உங்க மூளை தான் உங்களை ஏமாத்துது. இப்ப கதையோட மறுபக்கத்துக்கு வருவோம். நீங்க இழக்கிற பணம் காத்துல கரையறதில்ல, அது வேற ஒருத்தரோட பாக்கெட்டுக்கு போகுது. யார் அவங்க? அவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், வங்கிகள், மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல எது நடக்கும்னு யோசிக்கிறீங்க, அவங்க எது நடந்தாலும் எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ரகசிய ஆயுதம் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. ஒரு வங்கி அதிகாரிக்கு தெரியும் அவர் எடுக்கிற 10 ட்ரேட்ல 4 ட்ரேட் தோல்வில முடியலாம்னு. ஆனா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தோல்வி அடையும் போது அவங்க இழக்கிறது 1 ரூபாய்னு வச்சுப்போம். ஜெயிக்கும் போது அவங்க சம்பாதிக்கிறது 3 ரூபாய். கடைசியில கணக்கு போட்டு பார்த்தா அவங்க லாபத்துல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க 1 ரூபாய் லாபத்துல சந்தோஷப்பட்டு வெளியே வந்துருவீங்க. ஆனா 10 ரூபாய் நஷ்டம் வந்தாலும் மேல வந்துரும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு கசப்பான உண்மை சொல்லவா? வங்கிகளுக்கு தெரியும் நீங்க எங்க பயப்படுவீங்கன்னு, எந்த இடத்துல நீங்க விப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
சரியா நீங்க விக்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் அவங்க வாங்குவாங்க. இத லிக்விடிட்டி ஹண்டிங்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டுங்கிறது பணத்தை அச்சடிக்கிற மிஷின் இல்ல. இது ஒரு கைமாற்றல் கூடம். பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பொறுமை இருக்கிறவங்க கைக்கு பணம் மாறும் இடம். இங்க வங்கிங்கிறது அந்த பொறுமைசாலி. இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லாராலையும் ட்ரேடர் ஆக முடியுமா? முடியாது. சிலர் தயவு செய்து இந்த பக்கமே வராதீங்க. அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். யார் அந்த மக்கள்? டைப் 1 கடனாளி. உங்க தலைக்கு மேல ஏற்கனவே கடன் இருக்கா? அந்த கடனை அடைக்க ட்ரேடிங் பண்ண வர்றீங்களா? நிறுத்துங்க. நீங்க ட்ரேடிங் பண்ணல, தற்கொலை முயற்சி பண்றீங்க. பதட்டம் இருக்கிற இடத்துல புத்தி வேலை செய்யாது. கடன் இருக்கிறவன் கண்டிப்பா தோற்பான். டைப் 2 அவசரக்காரர்கள். உங்களுக்கு பொறுமை இல்லையா? ஒரே மாசத்துல பணக்காரன் ஆகணுமா? அப்போ இது உங்களுக்கான இடமில்ல. இது ஒரு மாரத்தான் ஓட்டம், 100 மீட்டர் ரேஸ் இல்ல. டைப் 3 கடன் வாங்கி ட்ரேட் செய்பவர்கள். நண்பா, வட்டிக்கு வாங்கி ட்ரேட் பண்றது பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நெருப்புக்கு நடுவுல நிக்கிறதுக்கு சமம். உலகத்துல எந்த தொழிலதிபரையும் கேளுங்க, ஆபரேட்டிங் கேபிட்டலை கடன் வாங்கி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே வெளியேறிடுங்க. வேற வேலை பாருங்க, பிசினஸ் பண்ணுங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. ட்ரேடிங் எல்லாருக்கானதில்ல. சரி, அப்போ யாரால தான் ஜெயிக்க முடியும்? அந்த 5% வெற்றியாளர்கள் யார்? அவங்க ட்ரேடிங்க ஒரு ஸ்கில்லா பார்க்கறாங்க. டாக்டர், இன்ஜினியர் மாதிரி இதுவும் ஒரு படிப்பு. அவங்க எடுத்த உடனே பணத்தை போட மாட்டாங்க. முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. தங்களுடைய தவறுகளை ஒரு டைரியில எழுதுவாங்க, ட்ரேடிங் ஜர்னல். அவங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் ரிஸ்க் எடுப்பேன், இதுக்கு மேல போனா கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த கட்டுப்பாடு, டிசிப்ளின் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த 5%. பணம் மரத்துல காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொறுமைங்கிற விதைய விதைச்சா பங்குச்சந்தையில பணம் காய்க்கும். ஆனா அதுக்கு நீங்க அந்த விதைய பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். பூச்சி அரிக்காம, வறட்சியில காயாம பாத்துக்கணும். வாழ்க்கைங்கிறது ட்ரேடிங் சார்ட்டை விட ரொம்ப பெருசு. பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நிம்மதி போனா, உங்க குழந்தைகளோட விளையாடுற நேரம், குடும்பத்தோட சாப்பிடுற நேரம், இதெல்லாம் சார்ட் முன்னாடி உட்கார்ந்து இழக்காதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு கசப்பா இருந்திருக்கலாம், ஆனா மருந்து கசக்கத்தான் செய்யும். இனிமேலாவது யாராவது டிப்ஸ் கொடுத்தா நம்பாதீங்க. ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலாம்னு சொன்னா சிரிக்க கத்துக்கோங்க. முதல்ல கத்துக்கோங்க, அப்புறம் சம்பாதிங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன், தென் ரிமூவ் எல். உண்மையான நிதி சுதந்திரம் என்பது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமில்ல, அதை தக்க வைக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருந்தா அதுவே எனக்கு போதும். உண்மையை மட்டும் பேசும் ஒரு தளமா இந்த சேனல் இருக்கும். இணைந்திருங்கள், சிந்திப்போம், செயல்படுவோம்.